உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவையும் அன்னை மரியாளின் காணிக்கை அன்னையாக அவளுக்கு விழாவெடுக்கவும் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்நாட்களிலே இவ்விழாவுக்குரிய வாழ்த்துகளையும் ஜபங்களையும் இங்கிருக்கிற அருட்தந்தையரின் பெயரால் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை சிந்தனைக்காக தயாரித்து கொண்டிருந்த போது என்னிலே உருவான முதல் கேள்வி, என்ன கொடுப்பது, எதை காணிக்கையாக கொடுப்பது, அதை காணிக்கையாக கொடுப்பவருடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் என்னை யோசிக்க தோன்றியது. நம்மிலே பலரும் கடவுளுக்கு வாழ்வு முழுவதுமாய் காணிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். திருப்பலிக்கு வருகிற பொழுது காணிக்கை செலுத்துகிறோம், ஆலயத்திற்கும் திருவிழா நாட்களிலும் நன்கொடை கொடுக்கிறோம், மாதாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கிறோம், மற்ற பொருளாதார உதவிகளை எல்லாம் நாம் ஆலயத்திற்கும் இறைவனுக்கும் செய்து கொண்டுதான் வருகிறோம். இவை மட்டும் காணிக்கையா? நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்மிலே பலரும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை, என்னிடம் இருப்பதிலே இருக்கிற பொருளாதாரத்தை, நிதியை சிறிது ஆலய பணிகளுக்காகவும் ஆண்டவருடைய பணிக்காகவும் கொடுத்து விடுவதில் மட்டும் காணிக்கை நிறைவடைந்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகிற பாடம் என்பது வெறுமனே பொருட்களையும் தொகையையும் மட்டும் இறைவனுக்கு காணிக்கை ஆக்குவதல்ல, மாறாக ஒரு மனிதன் தன் வாழ்வையே முழுவதுமாய் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, இறைவனிடத்திலே சரணடைவது, இறைவனிடத்திலே தன்னையே முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பதுதான் இந்த விழாவாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருமே அத்தகைய அர்ப்பணத்திலும் அத்தகைய சரணடைதலிலும் திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனோடு நம்மை ஒப்புப்படுத்தி இருக்கிறோம். இறைவனுக்கு நம்மை காணிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக என்னிலே உருவாகிற ஒரு கேள்வி, கடவுளுக்கு நான் என்னை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னைக்காவது கேட்டதுண்டா? கடவுளுக்கு, இறைவனே எல்லாம் நீதான் என்று என் வாழ்வையும் என்னுடைய குடும்பத்தையும் அனைத்தையுமே உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்படி கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட என்னுடைய வாழ்வும் வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒரு மீளாய்வு செய்யதான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யாரெல்லாம் கடவுளிடத்திலே தம் வாழ்வை ஒப்பு கொடுத்தார்களோ, கடவுளுக்கு தம் வாழ்வை அர்ப்பணித்தார்களோ, அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 28வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தை சொல்லும்போது அன்னை மரியாளின் பதிலுரை எப்படி இருந்தது? நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் இறை திட்டத்திற்காக தன்னை இறைவனுடைய ஒரு அடிமையாக மாற்றிக்கொண்டு வார்த்தையால் மட்டுமல்ல தன் வாழ்நாள் முழுவதுமாய் அத்தகைய வாழ்வை வாழ்ந்து உங்களுக்கும் எனக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார். விவிலியத்திலே அடிமை என்பவர்கள் எத்தகைய தன்மை கொண்டவர்கள் என்று பார்க்கிற பொழுது, அடிமைகளுக்கென்று எந்த விதமான உரிமைகளோ விருப்பங்களோ கிடையாது.
தன் தலைவன் என்ன ஆணையிடுகிறாரோ அந்த ஆணையை உடனடியாக செயல்படுத்துவதுதான் ஒரு அடிமையினுடைய மனநிலையாக இருக்கிறது. நானும் அன்னை மரியாளை இறைவனின் இறை திட்டம் இந்த மண்ணிலே நிறைவேற என்றைக்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுவதுமாய் இறைவனின் கரத்திலே ஒப்பு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து அவர்களுடைய வாழ்வில் வந்த அனைத்து இன்பங்களும் அனைத்து துன்பங்களிலும் அவர் நீடித்து நிலைத்து வந்ததை நம்மால் விவிலியத்திலே காண முடிகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பார்வையிலே மனிதர்களின் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை 3 வகையான துன்பங்களாக நான் பார்க்கிறேன். முதல் துன்பம் காற்று துன்பம், இரண்டாவது துன்பம் கற்பனை துன்பம், மூன்றாவது துன்பம் லட்சிய துன்பம். இந்த காற்று துன்பம் என்னவென்று பார்க்கிற பொழுது, கற்பனை துன்பம் என்னவென்று பார்க்கிற பொழுது, நிகழாத ஒன்று நிகழ்ந்ததாக நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பது. அப்படி ஒரு நிகழ்வே, அப்படி ஒரு வார்த்தையே நடந்திருக்காது. அதை நடந்தது போலவே ஒவ்வொரு நாளும் நாம் கற்பனை செய்து அதற்காக துன்பப்பட்டு அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனநிலை. எடுத்துக்காட்டு, 2020 கொரோனா வந்தது. எல்லோருக்கும் கொரோனா வந்ததா என்பது ஒரு பெரிய கேள்வி. கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விட அந்த நோயின் அச்சத்தினால் இறந்தவர்கள் தான் அதிகம். சாதாரண சளியோ இருமலோ வந்தா எனக்கும் கொரோனா வந்திருக்கும். ஊர்ல யாருக்காவது ஒரு சின்ன கட்டி வந்து அது கேன்சரா மாறி இறந்திருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவோம்? எனக்கும் ஒரு கட்டி இருக்கு, எனக்கும் அது கேன்சரா இருக்கும். இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு துன்பப்படுகிற மக்கள் ஒரு வகையாக இருக்கிறார்கள். இரண்டாவது வகையான துன்பம் காற்று துன்பம். இந்த காற்று துன்பத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, இந்த இல்லறத்திலே குடும்பத்திலே வாழக்கூடியவர்கள், முக்கியமாக உறவுகளிலே விரிசல் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அவங்க எப்படி என்ன இந்த வார்த்தை சொல்லலாம்? என் மாமியார் என்னை பார்க்குறாங்க, அவங்க என்னை பற்றி மட்டும்தான் தப்பாக பேசியிருப்பாங்க. அவங்க என்னை பற்றி 2 பேர் பேசியிருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னைய தான் பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் காற்றிலே செல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட கல்லெடுத்து வைத்து கொண்டு பேசி கொண்டிருப்பது அந்த காற்று துன்பத்திற்கான மக்களாக இருக்கிறார்கள். இந்த 2 துன்பங்களுமே மனிதர்களால் உருவாக்கி கொள்ளக்கூடிய துன்பங்கள். மூன்றாவது துன்பம் லட்சிய துன்பம். அந்த லட்சிய துன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும், ஒரு திட்டத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக, ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக என் வாழ்விலே துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்வது, அது லட்சிய துன்பமாக இருக்கிறது. அன்னை மரியாள் தன் வாழ்விலே லட்சிய துன்பத்தை கொண்டவராக இருந்தார். இறை திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதுமாய் ஆணாதிக்கம் நிறைந்த அந்த ஒரு சமூகத்திலே அன்னை மரியாள் அனைத்து சவால்களையும் எதிர்த்து நின்று வீர பெண்மணியாக, லட்சிய துன்பத்தினுடைய ஒரு வெற்றியின் வேந்தராக அன்னை மரியாளின் வாழ்வு அமைந்திருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களின் வாழ்விலே துன்பம் என்பது இன்றியமையாத ஒன்று, யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த துன்பத்தை நான் எந்த மனநிலையில் பார்க்கிறேன் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை அன்னை மரியாளை போல லட்சிய துன்பத்தை கடந்து வருகிறவர்களாக வாழ அன்னை மரியாள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய மனநிலை கொண்டவர்களாக வாழ இந்த வழிபாடு நமக்கு அழைக்கப்படுகிறது. கடவுளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட, கடவுளுக்காக தன்னையே முழுவதுமாய் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்களின் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாத்தான் இறைவாக்கினர் தாவீது அரசரினுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வாக்கினவர்கள் என்பவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது, இறைவனின் செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கிற கடவுளின் வாய்மொழியாக செயல்படுபவர்கள் தான் இறை வாக்கினர்கள். நீதி மறைந்து அநீதி தலை தூக்குகிற பொழுது நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுபவர்கள் தான் இறைவாக்கினர்கள். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களாக வாழத்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலே அத்தகைய இறைவாக்கினராக நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் அறிந்த ஒன்று, தாவீது அரசன் அரசவை இறைவாக்கினராக இருக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் தாவீதினுடைய அரண்மனையிலே அரசவை இறைவாக்கினராக இருக்கிறார். தாவீது அரசன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். அவர் கடவுளுக்கு பயந்து நன்மைகள் செய்பவராக இருந்தாலும் தன்னை எதிர்ப்பவனாக இருந்தால் அவனை கொலை செய்யவும் அவர் அஞ்சாதவர். அதைதான் நேற்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே பார்த்தோம். பெத்ஷபாவுடன் அவர் தவறான உறவு கொண்டதனால் உரியாவை அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று பல சூழ்ச்சி செய்கிறார். அது தோல்வி உறுகிறது. என்ன செய்கிறார்? படை தளபதியை அனுப்பி அவனை படையின் முன்னால் நிற்க வைத்து ஒரு சண்டை உக்கிரகமாகிற பொழுது பின்வாங்கிவிடு, உரியா அந்த களத்திலே மடியட்டும் என்று சதித்திட்டம் தீட்டியவர் தாவீது. அந்த மனிதனுக்கு நீ செய்வது தவறு என்று நாத்தான் சொன்னால் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருந்தாலும் நாத்தான் இறைவாக்கினர் தன்னுடைய இறைவாக்கு பணியை தவறாமல் செய்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அத்தகைய இறைவாக்கு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார், இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பாராமுகம் கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னால் ஒரு அநீதி நடக்கிற பொழுது, நம்முடைய முன்னால் ஒருவருக்கு நீதி மறுக்கப்படுகிற பொழுது, அவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தாலும் அதை செய்து எனக்கென்ன வன்பு என்று தடத்தை சற்று திருப்பி அமைத்துக் கொண்டு பயணம் செய்துபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய மனநிலை கொண்டவர்களுக்கு இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு கொடுக்கக்கூடிய அழைப்பு, என் மகனே என் மகனே, நாத்தானை போல எங்கெல்லாம் அநீதி ஓங்குகிறதோ அங்கெல்லாம் இறைவனின் வார்த்தையை பயன்படுத்தி நீதியை நிலைநாட்டுகிற இறை வாக்கினராக வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு, வாழ்க்கை என்கிற படகிலே எத்தனை புயல்கள் வந்தாலும் அத்தனையும் ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுகிற பொழுது அத்தனை புயல்களின் மத்தியிலும் அத்தனை இன்னல்களின் மத்தியிலும் நம்மால் அமைதியான வாழ்வு நடத்த முடியும் என்று கற்பிக்கிறது. படகிலே இயேசுவும் சீடர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். படகின் ஒரு முனையிலே இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் கடலிலே புயல் உண்டாகிற பொழுது அவர்கள் அச்சத்தினால், போதகரே நாம் சாக போகிறோமே என்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த கடலை இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு உன்னதமான பாடத்தை கற்பிக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன். யாரெல்லாம் இறைவனிடத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரோடும் இறைவன் ஒவ்வொரு நாளும் உடன் இருக்கிறார். அதைதான் ஒரு கதையின் வழியாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் கடற்கரையிலே மாலை நேரத்திலே நடந்து கொண்டே செல்வாராம். அப்படி செல்கிற பொழுது நிழல் அவரை பின்தொடருமாம். அப்படி பின்தொடர்ந்து வருகிற நிழல் பார்த்து சொன்னாராம், உன்னை நிழலாக நான் பின்தொடர்ந்து வருகிறேன் என்று இறைவன் சொன்னாராம். ஒரு நாள் அவன் துன்பத்திலே இருக்கிற பொழுது, அதே போல அந்த கடற்கரை வழியாக சென்று கொண்டு இருக்கிற பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான், நிழல் இல்லை. அவன் கோபத்தோடு கடவுளை கேட்கிறான், கடவுளே, என் வாழ்விலே துன்பம் என்ற ஒன்று வந்தபோது, என் வாழ்விலே பிரச்சனை என்ற ஒன்று வந்தபோது நீர் ஈரும் என்னை விட்டு விலகி சென்று விட்டரா என்ற போது கடவுள் மென்மையான குரலில் சொன்னாராம்,
என் மகனே, உன் துன்ப நேரத்திலே உன் 2 கால்களாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நீ என் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் துன்ப நேரத்திலே நான் என் கரங்களிலே உன்னை தாங்கிக் கொண்டு சென்றிருக்கிறேன். இவ்வளவு நாட்களாக உன் நிழலாக வந்த நான் உன் துன்ப துயர நாட்களிலே உன்னை தூக்கி செல்கிறவனாக, உன் தாயாக, உன் தந்தையாக, உன்னை வழிநடத்துபவராக, உன்னை இயக்குபவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் நமக்கு அந்த அன்பின் மொழியை கொடுக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு விழாவெடுக்கிற ஒவ்வொரு விழாவும் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். 2026ஆம் ஆண்டு காணிக்கை அன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திரு அவையிலே எடுக்கக்கூடிய விழா என் தனிப்பட்ட வாழ்விலே, என் குடும்பத்திலே என்ன மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது, என் வாழ்விலே எத்தகைய மாற்றத்தை இந்த விழா கொண்டு வருகிறது. அன்னை மரியாள் குறிப்பிடுகிறார், என் மகனே, என் மகளே, உன் துன்ப நேரத்திலே என்னை போல உன்னை முழுவதுமாய் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடு, இறைவன் உன்னை தாங்கி வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். சிந்தித்து பார்ப்போம். இறைவனிடத்திலே நம்மையே முழுவதுமாய் நம் குடும்பத்தையும் அவரிடத்திலே சரணடைய முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய அருளுக்காக நாம் மன்றாடுவோம். இன்று தாயாம் திரு அவையானது புனித தொன் போஸ்கோ அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்கள் எல்லாம் தங்களுடைய பாதுகாவலரின் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தொன் போஸ்கோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு, நீ அன்னை மரியாவின் கரம் பற்றிக்கொள், அன்னை மரியாள் உன்னை விண்ணகத்திற்கு வழிநடத்தி செல்லுவார். அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாக நீ விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை அவர் நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்னை மரியாளின் வழியாக நாம் நமது வாழ்வையும் நம்மையுமே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.